ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டிசைரு எல்லோ போர்டு கமர்ஷியல் வெஹிக்கிள். இப்போ பாருங்கள், வண்டி அவுட்ரு வண்டி தான், சென்னை அவுட்ரு. ஸோ வண்டி ஃபிட் பண்ணியிருக்கு, கம்பெனி 1 மார்க்கெட்டில் ஃபிட் பண்ணியிருக்கு. ஸோ ஃபிட்டிங் முடிஞ்சிச்சு. ஸோ ஃபிட்டிங் எப்படி பண்ணிட்டோம்னு பாருங்கள். BS6 கிட்டு வண்டி எடுத்து 1 மாதம் தான் ஆச்சு, உடனே கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி கேஸ் ஃபில் பண்ணியிருக்கு, எவ்வளோ ரேஷியோ இருக்குது பாருங்கள். ஸோ இன்ஜெக்டர் உள்ளே இருக்குது. ஃபிட்டிங் ஃபுல்லாக ஸ்லீவெல்லாம் போட்டு நல்லா அருமையாக ஃபிட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்சுலேஷன் நல்லா இருக்குது. ஒரே ஒரு ECM தான், 8 இன்ஜெக்டரு, மெயின் ECM, சாக்கெட் டு சாக்கெட் டைப் இது. ஸோ இதை போட்டிருக்கோம். கம்ப்ளைண்ட்ஸ் பிளேட்டும் கொடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், கம்ப்ளைண்ட்ஸ் பிளேட் க்ளீனாக இருக்குது. ஸோ கஸ்டமர் வந்து சைடில் வால் கேட்டிருந்தார், அதையும் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், ஸோ நல்லா பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு, அமைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் ஃபிட் ஆகிருக்கு. எப்படி இன்சுலேஷன் ஆகிருக்கு பாருங்கள், இவ்வளோ நீட்டாக அழகாக இன்சுலேஷன் ஆகிருக்கு. 1 மார்க்கெட்டு கவரும் உங்களுக்கு போட்டாச்சு. கஸ்டமரும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு இந்த ஃபிட்டிங்கில். ஓட்டி பார்த்தாரு, ட்ரையல் அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது, பெட்ரோல் CNG டிஃப்ரென்ஸ் தரணும்னு சொல்லிட்டாரு. பட் வீடியோவில் சொல்கிறது கொஞ்சம் அவருக்கு இதுவாக இருக்குது. பட் சொல்லிட்டாரு, ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு, நமக்கு போதும். அது இல்லாமல் அவர் சைட்லேருந்து வண்டி நிறைய சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு வாக்கர் ரவுண்ட் அப்படியே வாங்க. வண்டி சுவிட்சு நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கணும், எங்கே ப்ளேஸ் பண்ணிக்கணும்னு பாருங்கள். CNG சுவிட்சு இப்போ பாருங்கள், அப்படியே மாத்திர கன்வெர்ஷனும் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். இப்போ பாருங்கள், CNG கன்வெர்ஷன் ஆகினுக்குது. ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ இது பெட்ரோல் தேவைன்னா பெட்ரோலில் போய்க்கலாம், அவ்வளோதான். ஸோ இதுதான் வண்டி ஃபிட் பண்ணுது. ஐ திங்க் எல்லாருமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. இங்கே ஃபிட்டிங் பண்ண வரைக்கும் நம்ம என்டாஸ்மெண்ட்டும் பண்ணி அந்த டேட்டில் ஒரு 2 மந்த்ஸ் ஆகும் என்டாஸ்மெண்ட்டுக்கு. சில டைம்ஸ் 3 மந்த்ஸ் கூட ஆகும் என்டாஸ்மெண்ட்டுக்கு. பட் ஆனால் பண்ணி கொடுத்துருவோம். இதுதான், ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வருதுன்னா, ஸோ புது ஃபுல் வருதுன்னா அது எப்படி அடாப்ட் பண்ண போகுதுன்றது தான் மெயின். ஸோ ஆல்ரெடி R&D எல்லாம் இதில் முடிச்சுட்டாங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக மைலேஜ் தந்துட்டு டிசைர் மட்டும். ஸோ டிசைர் மற்ற மாருதி எல்லாமே தருது. ஸோ வந்து ஆக்சுவல் மைலேஜ் வந்து 30+ தான் இருக்கும். அது எந்த மாற்றமும் கிடையாது, எல்லாம் வந்து எல்லாம் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ அந்த எந்த ரொம்ப வேண்டாம். ரெண்டாவது ஃபிட்டிங் எப்படி உங்களுக்கு ஃபீல் பண்ணீங்க? ஃபிட்டிங் நான் இல்லை, என்னோடய மைண்டில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ இருக்குமோன்னு. கண்டிப்பாக. ஆனால் பரவாயில்ல, பார்த்து கொஞ்சம் வேறு ஆகிடுச்சு. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபிகேஷன் தான் நமக்கு. அதேமாரி மற்றபடி உங்களுக்கு ஒயரிங் எல்லாம் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? நல்லா இருக்குது. ஸோ நீட் அண்ட் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அதேமாரி எதுவுமே கிட்டில் பாக்ஸில் இல்லாமல் நம்ம போட்டுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது காம்பேக்ட் பூஸ்டர்னு சொல்லி. ஓகே, இது வந்து பவர்ஃபுல் பூஸ்டர் இந்த வண்டிக்குன்னு நம்ம எடுத்து போட்டிருக்கு. ஸோ இது வந்து அடிஷ்னல் நம்ம ப்ரோக்ராம் பண்ணி போட்டிருக்கோம். இந்த வண்டி வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் இருக்கும். சர்வீஸ் அந்த டைமில் சர்வீஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். பரவாயில்ல, ரொம்ப தூரத்துலேருந்து பாவம் கஸ்டமர் காஞ்சிபுரத்துலேருந்து தேடி வந்து போட்டிருக்காரு. ஸோ அவரும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டார். சரி, அடுத்த 3000 கிலோமீட்டர்ஸில் அவர் என்ன ஃபீல் பண்ணுறதுன்னு அப்புறம் சொல்லுவார். இது வரைக்கும் எல்லாருமே டிசைர் வந்து எனக்கு 100% அக்யூரேஷனாக கொடுத்துருக்காங்க. அதனால் எந்த எதுவும் கஸ்டமர் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரைவ் வேண்டிய அவசியமே இருக்காது. உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ எப்படி ட்ரைவ் பண்ணுறதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் கண்டிப்பாக நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ சார்.